சீனாவில் ஒரு நகரத்தில் லீ என்ற பெயருடைய ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஒவ்வொரு நாளும் அவன் தனது வயலில் வேலை செய்து கிடைத்த தானியத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாளில் அந்த நகரத்திற்கு ஒரு துறவி வந்தார். துறவி லீயை நோக்கி, "உன் மனதின் தெளிவு மிக முக்கியம். அதை காக்கச் சற்று பயிற்சி செய்ய வேண்டும்" என்றார். லீ கேட்டான், "அதை எப்படிச் செய்வது?" துறவி ஒரு வெறும் கிண்ணத்தை கொடுத்து, "இதனை நீரால் நிரப்பு. ஆனால் ஒரு மின்னல் மழை வரும் நேரத்தில் மட்டுமே நீ செய்ய வேண்டும்" என்றார். அந்த மழைக்காக லீ காத்திருந்தான். சில நாட்கள் கழித்து மின்னல் மழை வந்தது. காற்றும் மழையும் வலுவாக வந்தபோது லீ கிண்ணத்தை நீரில் நிரப்ப முயன்றான். ஆனால் மின்னலின் ஒளியாலும் இடியின் சத்தத்தாலும் அவன் கவனம் சிதறியது. கிண்ணத்தை நிரப்ப முடியாமல் அவன் திரும்பிவிட்டான். துறவி மீண்டும் வந்து கேட்டார், "உன்னால் ஏன் முடியவில்லை?" லீ உணர்ந்தான், "நான் மின்னலின் ஒளியையும் இடியின் சத்தத்தையும் சிந்தித்து விட்டேன். அதனால் என்னுடைய கவனம் சிதறிவிட்டது." துறவி மெதுவாகச் சிரித்து கூறினார், "அது வாழ்க்கையும் அப்படித்தான். உலகம் மின்னல் போன்று பிரகாசிக்கும் போது உன் மனதில் அமைதியாக இருக்கத் தெரிந்து கொள். அப்போதுதான் நீ உன் கிண்ணத்தை நிரப்ப முடியும்." அந்த வார்த்தைகள் லீக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. அவன் தனது வாழ்க்கையில் அமைதியும் கவனமும் பயிற்சி செய்தான். கதையின் பொருள்: மின்னலின் ஒளி போல உலகம் எப்போதும் சிக்கல்களால் பரப்பப்படும். ஆனால் மனதின் தெளிவு இல்லாமல் உண்மையான முழுமையை அடைய முடியாது.